கோவிந்தா, முதலில் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் இவ்வுலகை படைத்தது அவருடைய விருப்பத்திற்காக அல்ல, அனுபவிக்க வேண்டும் என்ற ஜீவாத்மாக்களின் இச்சைக்காக. அதனால்தான் பகவான் ஜீவாத்மாக்களின் சுதந்திரத்தில் தலையிடுவதே இல்லை, அவர்கள் விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மகன் ஒரு பொருளை ஆசைப்பட்டதால் தந்தை அதை அவனுக்கு வாங்கித் தருகிறார். பிறகு அதை மகனுடைய இச்சைக்கு பயன்படுத்தாமல் நீ இப்படித்தான் உபயோகிக்க வேண்டும் என்று தந்தை மகனுக்கு கட்டளையிட்டால் பிறகு அதை அவனுக்கு வாங்கி கொடுத்ததில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதேபோல் பகவானும் ஜீவாத்மாக்களின் சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. ஆனால் நீ உலக சுகத்தில் லயித்து உன் உண்மை நிலையை மறந்து விடாதே, பிறப்பு இறப்பு எனும் கட்டுண்ட வாழ்வில் சிக்கிக் கொள்ளாதே என்று சாஸ்திரங்களின் மூலமாகவும் தாமே கீழிறங்கி வந்தும் ஆச்சாரியர்கள் மூலமாகவும் நமக்கு உபதேசிக்கிறார். அதை சிறிதே நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவர் உடனே மனமுகந்து நாம் செய்யும் ஒரு சிறு பக்தியை ஏற்று தவறு செய்யாத ஒரு சூழ்நிலைக்கு நம்மை ஆட்படுத்தும்படி செய்து, பாவம் இக்குழந்தை வழி தவறாமல் இருக்கட்டுமே என்று குழந்தைக்கு நடைவண்டியை கொடுத்து நடக்க பழக்குவது போல் நம்மை கைப்பிடித்துக் கொண்டு பக்தி என்னும் கருவியால் வழிநடத்தி சென்று நம்மை உய்விக்க வைக்கிறார். அப்படி நடக்குமானால் நாம் நிச்சயம் வழி தவற மாட்டோம். எனவே நமக்கு தேவை நம் விருப்பம் என்று ஒன்று இல்லாமல் பகவானின் விருப்பத்திற்காகவே பக்தி சேவை என்று இருந்தால் அதுதான் பராபக்தி, அதுதான் ஏகாந்த பக்தி. அம்மனோநிலையை அவ்வரதனே நமக்கு அளித்தருள வேண்டும். இப்படி கட்டுப்பாடோடு பக்தி செய்ய அந்த பகவானின் கருணை நமக்கு அவசியம். பிரமாதம். வந்தனம் சுவாமி. வா ராமானுஜா. அரும்பெரும் கருத்துக்களை எளியோரும் பயன்பெறும் வகையில் எடுத்துச் சொல்லும் பக்குவத்தை தங்களிடமிருந்துதான் பெற வேண்டும். அவ்வகையில் அடியேனும் கோவிந்தனும் மிகவும் பேறு பெற்றோம். பாடசாலையில் வேத வேதாந்த உட்பொருளை அறிந்து கொள்ள உடலை உருக்கி மூளையை பிழிந்து பலபடியாக சிந்தனை மத்தை கொண்டு தயிர் கடைவதை போல குடைந்து பின் கடைசியாய் தெளியப் போகும் ஒரு விஷயத்தை எளிமையாய் ஒரு பாசுரத்தால் புரியும்படி செய்வது ஆழ்வார்களுக்கே உள்ள தனிச்சிறப்பு. அதிலும் தங்களைப் போன்ற ஒரு குருநாதர் கிடைத்தால் அது சிறப்போ சிறப்பு. கோவிந்தனோடு நீயும் சேர்ந்து கொண்டால் அவ்வளவுதான். அடியேனை பற்றிய துதிப்பாடல் எங்கோ சென்றுவிடும். சரி, நேராக ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து இங்குதான் வருகிறாயா? இல்லை சுவாமி, திருப்புட்குடி சென்று பாடசாலை பணியை தொடர நினைத்தேன். ஆனால் குருநாதர் இன்று போய் ஓய்வெடுத்துக் கொண்டு நாளையிலிருந்து உன் சேவையை தொடரலாம் என்று கூறினார். ஆகவே திருப்புட்குழியிலிருந்து இங்கு வந்து சேர்ந்தேன். நல்லது. தலிகை செய்து பகவானுக்கு கண்டுருள பண்ணி ஆகிவிட்டது. வயிற்றை பட்டினி போடாமல் காலத்தில் இருவரும் அமுது செய்து விடுங்கள். உத்தரவு சுவாமி. என்ன கோவிந்தா, நீ முன்பே வந்து விட்டாயா? மதுரமங்கலத்தில் அனைவரும் நலமா? அனைவரும் நலம் அண்ணா. நான் இங்கு மதிய பொழுதில் வந்தேன். ஓ, அப்படியென்றால் நல்ல உச்சி வெயிலில் வந்துள்ளாய். தங்களையும் திருக்கட்சி சுவாமிகளையும் காணப்போகிறோம் என்ற உந்துதல் உள்ள போது உஷ்ணம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை அண்ணா. சரி வா, உள்ளே போகலாம். என்ன கீர்த்திவாசா, ஏன் இப்படி நடக்கிறாய்? அதை ஏன் கேட்கிறாய் மார்த்தாண்டம்? இன்று காலை நடந்த சங்கதியை கேள். என் அப்பா தானமாக பெற்ற மாட்டை பால் கறக்க சென்றேனா, விட்டதே பார் ஒரு உதை. தொடையை பதம் பார்த்து விட்டது. பாடசாலையில் திட்டு வாங்கி கட்டிக்கொள்ளாமல் பாடங்களை முடிக்க வேண்டும் என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. மாட்டிடம் உதை வாங்கியது கூட பாதகம் இல்லை என்று எண்ணிக்கொள். அது என்னவோ நீ சொல்வது சரிதான். படித்தது ஞாபகத்தில் இருக்க வேண்டும், மறதி ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நித்தியப்படி அந்த ஈஸ்வரனை வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். சரியாக போயிற்று. உன் பிரார்த்தனை மிகவும் வித்தியாசமானதுதான். அன்றைய பாடங்களை கூடியவரை மனனம் செய்ய பாரடா. அதை உன்னால் செய்ய முடியவில்லையா? என்னடா இவ்வளவு சர்வசாதாரணமாக கேட்கிறாய்? நம் ஆசான் யாதவ பிரகாசரை சமாளிக்கும் அளவிற்கு படிக்க வேண்டுமே.
இப்பொழுது சொன்னாயே, அதை கல்வெட்டில் தான் பொறிக்க வேண்டும். அவ்வளவு சத்தியமான வார்த்தை. அங்கே பார், அது நம் சபேசன் தானே? ஆமாம், அவனேதான். அவன் முகமே சரியில்லை போல் இருக்கிறதே. சரி வா, போய் பார்ப்போம். சபேசா, என்னடா இங்கே இருக்கிறாய்? என்னடா ஆயிற்று உனக்கு? பதில் பேச மாட்டாயா? இனி ஆவதற்கு என்ன இருக்கிறது? மானம், மரியாதை எல்லாம் என்னை விட்டு போக ஆரம்பித்து விட்டது. பட்டுப்போன மரம் போலாகி விட்டது என்னுடைய நிலைமை. என்ன சபேசா, இவ்வளவு விரக்தியாய் பேசுகிறாய்? நீ இப்படியெல்லாம் பேச மாட்டாயே. பாடசாலைக்கு போகாமல் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வா போகலாம். நீங்கள் செல்லுங்கள். இப்போது நான் பாடசாலைக்கு வரும் மனநிலையில் இல்லை. சபேசா, என்ன சொல்கிறாய்? பாடசாலைக்கு முதலில் வந்து அமர்ந்திருப்பவனாயிற்றே நீ. பாடசாலைக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நான் தான் முதலில் நிற்பவனாக, முதல் தரத்தில் இருப்பவனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் 2ஆம் தர மாணவனாகிவிட்டேன். ஏனடா இப்படி பேசுகிறாய்? நீ எப்படி 2ஆம் தர மாணவனாக ஆனாய்? ஆகவில்லை, ஆக்கிவிட்டானவன். நீ யாரை சொல்கிறாய்? வேறு யார்? அதான் ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து வந்திருக்கிறானே, ராமானுஜன். அவன் அவனுடைய ஊரிலேயே படித்து தொலைக்க வேண்டியதுதானே. வந்து விட்டான் இங்கு வேதாந்தம் கற்றுக்கொள்ள, என்னை 2ஆம் தர நிலைக்கு தள்ளிவிடுவதற்கு. சபேசா, பாடசாலை என்று இருந்தால் பல பேர் புதிதாக சேரத்தான் செய்வார்கள். அதில் சிலர் திறமைசாலிகளாகத்தான் இருப்பார்கள். நீ ஏனடா அந்த ராமானுஜனை போட்டியாக எடுத்துக் கொள்கிறாய்? அதானே, இவ்வளவு நாள் நீ எதிலும் முதலாவதாகத்தானே இருந்தாய். ஆனால் என்றுமே நாங்கள் உன்னை போட்டியாக எண்ணவில்லையே. நீங்கள் எண்ண மாட்டீர்கள். 2ஓ 3ஓ ஏன் 4ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட போவதில்லை. உங்கள் சுபாவம் அப்படி. ஆனால் நான் அப்படி அல்ல. தோளில் வெற்றி பூமாலை, பள்ளத்தில் நான் பவனி வர, சுற்றிலும் வாழ்த்தொளி, 8 திக்கிலும் என்னை பற்றிய புகழாரம், இதுதான் என் கனவு. மொத்தத்தில் என் லட்சியம் என்ன தெரியுமா? நான் இன்னொரு யாதவ பிரகாச சுவாமிகளாக மாற வேண்டும். என்றும் மிடுக்குடனும் அதிகார தோரணையுடனும் இருக்க வேண்டும். என்னை கண்டதும் அனைவரும் அடங்கி ஒடுங்க வேண்டும். இப்படி ஒரு லட்சியத்தோடு இருந்த என் நினைப்பில் மண்ணை போட்டு விட்டான் அந்த ராமானுஜன். ஆனால் ஒன்றுதான் புரியவில்லை. பல விஷயங்களில் ஒத்துப்போகும் மனோபாவம் எனக்கும் நம் ஆசான் யாதவ பிரகாச சுவாமிக்கும் இருக்கும் போது, அந்த சுவடே தெரியாத ராமானுஜனை நம் ஆசானுக்கு எப்படி பிடித்து போயிற்று என்றுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. உன் நிலைமை எங்களுக்கு புரிகிறது சபேசா. ஆனால் அதற்காக நீ இப்படி பாடசாலைக்கு வரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தால் உன் கனவு இன்னும் அதோ கதிதான். என்னடா உளறுகிறாய்? நான் ஒன்றும் உளரவில்லை. நீ இப்படி வருத்தப்பட்டு பாடசாலைக்கு வராமல் இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடந்ததை மற, பாடசாலைக்கு வா. எந்த பாண்டியத்தினால் ராமானுஜன் உன்னை தாழ்த்தினானோ அதே போல் நீ உன் திறமையால் இன்னும் மேம்பட்ட பாண்டியத்தால் அவனை வீழ்த்தப்பார். வாயாலோ கோபத்தாலோ உன் வேகத்தை காட்டாமல் அறிவால் திறமையால் உன் வேகத்தை காட்டு. சரியாக சொன்னாய் மார்த்தான். சபேசா, இவன் சொன்ன மாதிரி நடந்து கொள்வதுதான் உன் லட்சியத்திற்கே உகந்தது. அதற்கு தொடர்ந்து நீ பாடசாலைக்கு வருவது மிக மிக முக்கியமானது. அதை விட்டுவிட்டு இங்கே இருந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தால் இப்போதைக்கு 2ஆம் நிலை என்று நீயே சுய சான்றுகள் எடுத்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த நிலையும் போய் 4ஆம் நிலைக்கு தள்ளப்படுவாய். ஆமாம் சபேசா, எங்களோடு பாடசாலைக்கு வா. ராமானுஜனை எப்படி வீழ்த்தலாம் என்று அங்க வந்து யோசி. மார்த்தாண்டம், சபேசன் நினைப்பது போல் ராமானுஜன் இவனை போட்டியாக நினைக்கவில்லை. எனக்கென்னவோ ராமானுஜன் மிகவும் நல்லவன் என்றுதான் தோன்றுகிறது. என்ன கீர்த்தி, நீயும் ராமானுஜன் பக்கம் சாய்ந்து விட்டாயா? மிகவும் கரிசனப்படுகிறாய். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நானும் சரி, மார்த்தாண்டனும் சரி, இருவருமே உன் நண்பர்கள்தான். நம் நட்பு மிகவும் ஆழமானது. உன்னை நான் எல்லளவும் உதாசீனப்படுத்தவில்லை. என்றும் நீதான் எங்களுக்கு பிரியமானவன். அதனால் நன்கு யோசித்து ஒரு நல்ல முடிவை எடு. நீங்கள் சொன்னபடி அந்த ராமானுஜனுக்கு அருகே இருந்து அவனுக்கு பதிலடி கொடுப்பது எப்படி என்று பார்க்கிறேன். நீங்கள் கொடுத்ததும் ஒரு நல்ல ஆலோசனைதான். பிறகென்ன, வா பாடசாலைக்கு போகலாம். இல்லை,
முன்பு எடுத்த முடிவுப்படி இன்று நான் பாடசாலைக்கு வருவதாக இல்லை. நீங்கள் சொன்ன விஷயங்களை இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்து நான் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். ஆசானிடம் எனக்கு உடல்நலம் சரியில்லை, நாளை வருவேன் என்று கூறிவிடுங்கள். சரி, நீங்கள் புறப்படுங்கள். கீர்த்திவாசா, வா நாம் செல்வோம். அம்மா குழந்தாய், ஏதேது வழக்கமாக சாமந்தி பூக்கள் தான் பறித்து கொண்டு வருவாய், இன்று தாமரை பூ கொண்டு வந்திருக்கிறாய். நிறைய கொண்டு வர வேண்டும் என ஆசைதான், ஆனால் கையில் கொண்டது இவ்வளவுதான். ஆமாம், எங்கிருந்து கிடைத்தது இவ்வளவு தாமரை புஷ்பங்கள்? காஞ்சிபுரத்துக்கே சென்று வந்தாயோ? இல்லை பட்டர் சுவாமிகளே, இங்கு அருகாமையில் இருக்கும் தடாகத்திற்கு சென்றுதான் பறித்து வந்தேன். தடாகத்திற்கு நீயே சென்றாயா? அதுவும் இந்த நேரத்தில்? இல்லை, மதியமே பறித்து வைத்து விட்டேன். அதனால் மீண்டும் குளித்துவிட்டு இப்பொழுது கொண்டு வந்தேன். சேற்றில் இறங்கியா இத்தனை புஷ்பங்களையும் பறித்தாய்? அங்கு ஒரே சேரும் சகரியுமாக இருக்குமே. ஆமாம், திடீரென தாமரை மீது என்ன மோகம்? நான் மோகிக்கும் பெருமாளின் அங்கங்கள் அனைத்தையும் தாமரையோடு ஒப்பிட்டு பல பாசுரங்கள் இருக்கின்றன அல்லவா? நயனம் கமலம், பாதம் கமலம் என்று ஒவ்வொரு அங்கத்தையும் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தாமரையை பறித்து வந்தேன். என்னை பற்றி நீங்கள் அறியாததல்ல, பெருமாளை விதவிதமாக அலங்கரித்து பார்க்கும் சந்தோஷம் விவரிக்க இயலாது. பாசுரங்களை பாடுவதில் கிடைக்கும் அமைதியோ சொல்லி மாளாது. அனுபவ ரீதியாகத்தான் புலப்படும். அவரின் சேவைக்காகவே என்னை நான் அர்ப்பணித்துள்ளேன். அதுதான் அவர் திருவுள்ளம் போலும். அதனால்தான் என்னவோ ஜாதகத்தில் தோஷத்தை ஏற்படுத்தி உனக்கு கல்யாணமே ஆகாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன பட்டர் சுவாமிகளே, எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, உனது பெற்றோர்களை நினைத்து பார்த்தேன். அவர்களை பற்றி என்ன சிந்தனை இப்போது? உன்னை மகளாக பெற்றெடுத்த அவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். சரி, அதை விடு. அந்த சேற்றில் சென்று புஷ்பங்கள் பறித்தாயே, அது ஆபத்தான செயல் அல்லவா? வழுக்கி இருக்கலாம், தண்ணீரில் சர்ப்பம் இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தால் நம் உயிருக்கு எந்த உத்திரவாதமும் கிடையாதே. மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். ஏன், இங்கிருந்து நான் அகம் செல்லும் வழியில் கூட மரணம் சம்பவிக்கலாம். இந்த உடலுக்கு எந்த உத்திரவாதமும் இல்லை, இது சாஸ்வதமும் இல்லை. ஆதலால் பெருமாளுக்கு சேவை செய்யும் பொழுது இந்த உயிர் பிரிந்தால் அதுவே ஒரு சந்தோஷமான முடிவுதான். என்ன ஆண்டாள், இன்று ஒரே தத்துவமாக பொழிந்து தள்ளுகிறாய்? தோன்றியதை சொன்னேன். எனது ஆயுள் இருக்கும் வரை பெருமாளின் கைங்கரியத்திலேயே என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என் அவா. அதுதான் அவனது திருவுளமும் கூட. அப்படியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வேறொன்றுமில்லை. இன்று போல் என்றும் எந்த சூழ்நிலையிலும் நீ பெருமாளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். உண்மைதான் பட்டர் சுவாமிகளே, அதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் கூட. சரி, நான் புறப்படுகிறேன். அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்திற்கு வந்து விடுவேன். கவலைப்படாதே, நாளை காலை நீ பறித்திருக்கும் தாமரைகள் தாமரை கண்களுடைய உன் ஆதிகேசவன் திருமார்பை அலங்கரித்திருக்கும். நல்லது. சுவாமி, நமஸ்காரம். நமஸ்காரம், வாருங்கள். தேஜசான முகம், தீர்க்கமான தீக்ஷண்யமான கண்கள், பக்தி கடல், அழகின் அம்சம். ஆக மொத்தத்தில் சொல்வதென்ற சற்று பொறும். இத்தனை புகழாரத்திற்கும் அடியேன் அருகதையற்றவன். உம்மை பற்றி இப்பொழுது யார் சொன்னது? அந்த இளம் பெண் சற்று முன் இங்கிருந்து சென்றாளே, அவளை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். மொத்தத்தில் மகாலட்சுமியின் சொரூபமாக இருக்கிறாள். அவளுக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும். தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள். இப்பொழுது இதையெல்லாம் சொல்லி என்ன பயன்? ஏன், என்ன நடந்தது? என்ன நடந்ததா?
அதான் உங்கள் திருவாயால் அந்த பெண்ணின் வாழ்க்கைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்களே. சற்று புரியும்படியாக கூறுங்கள். இந்த பெண் வேறு யாருமில்லை, சுதர்சனத்தின் மகள் ஆண்டாள். சற்று முன் சொன்னவையெல்லாம் இப்பொழுது மீண்டும் சொல்லுங்களேன். இந்த குழந்தைதான் ஆண்டாளா? ஆமாம். இவளுடைய தோஷத்தை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டாளுக்கு பார்த்த பிள்ளை வீட்டிற்கே சென்றோம், உண்மையை தெரிந்து கொண்டோம். நீங்கள் ஏன் சுதர்சனத்தை தவிர்க்கிறீர்கள் என்பதையும் புரிந்து கொண்டோம். என்னை நினைத்தே நான் நொந்து கொள்கிறேன். நான் பார்க்கும் தொழிலையும் வெறுக்கிறேன். ஆனால் உதறி தள்ள முடியாமல் தவிக்கிறேன். நான் ஜாதகத்தை பார்த்து வெறும் பலனை மட்டும் சொல்பவன். ஆனால் இவரோ எல்லோரையும் காத்து ரட்சிப்பவர். ஆண்டாளைப் போல அவரையே துதிக்கும் பக்தையை கைவிட மாட்டார். இப்பொழுதும் சொல்கிறேன், ஆண்டாளுக்கு சர்வ மங்களமும் உண்டாகும். உங்களுடைய இந்த வாக்கு பலிக்கட்டும் சுவாமி, பலிக்கட்டும். வைஷ்ணவர்களோடு சேர்ந்திருக்கும் சத்சங்கம் அமைய பெற்றேன். வேறென்ன வேண்டும்? வேறொன்றும் வேண்டும் கோவிந்தா. இன்னைக்கு செத்தான் நாளைக்கு பேரு கட்டி கட்டி